தமிழ்நாடு வெல்லும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாளை வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் தற்போது தனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை மாற்றி இருக்கிறார். கடைசி நேரத்தில் விசில் சின்னம் இனிமே வேணாம், எல்லோருமே டிவி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிட்ட அறிக்கை என்பது ஒட்டுமொத்த தாவேகா கும்பலையுமே ஆடிப்பை வச்சிருக்கு, குழப்பி போய் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் கடைசி நேரத்தில் விஜய் அவர்கள் இப்படி சின்னத்தை மாற்றினார்? அப்படி என்ன நடந்தது? அது மட்டுமல்ல, இவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் இவிஎம் மிஷினில் வரிசை எண் 16 மிகப்பெரிய தேர்தல் ஆணையம் இறக்கிட்டாங்க. இதனால் பதறிப்போன தாவேக்காவினர் அவசரமாக தேர்தல் ஆணையத்திட்ட போய் ஒரு புகாரை கொடுத்துருக்குறாங்க. அப்படி இவிஎம் வரிசை எண்ணில் என்ன தேர்தல் ஆணையம் வச்சாங்க. கூடுதலாக இவர் அடிக்கடி சொல்லுவார்ல, தன்னை தூய சக்தி நான் தான் இங்கே 100% கரெக்ட், மற்றவங்களாம் நம்பாதீங்க, நான் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுவார்ல. இவர் மிகப்பெரிய மோசமான ஒரு நபர், இவர் யாரை நம்பாதீங்க, இவர் தூய சக்தியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முந்தைய நாள் ஏடிஆர் அப்படின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தாவே விஜய் எவ்வளவு பெரிய பித்தலாட்டவாதி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. அந்த ரிப்போர்ட்டையும் இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 234 தொகுதியிலுமே தாவேகா தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அறிவிச்சார். அவருக்காக தேர்தல் ஆணையம் விசில் அப்படின்ற சின்னத்தையும் ஒதுக்கியிருந்தாங்க. இது எல்லோருக்குமே நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் வேட்புமனு பரிசீலனையின் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதியில் விஜய் கட்சி போட்டியிட முடியாத சூழல் என்பது உருவாச்சு. தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் அந்த வேட்பாளருடைய வேட்புமனுவை ரத்து பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த வேட்பாளரே வேட்புமனு பரிசீலனையின் போது இல்லாமல் போகிறாரு. குடும்பத்தோட அப்ஸ்காண்ட் ஆகி சுவிட்ச் ஆஃப் பண்ணதை இன்று வரைக்கும் அந்த ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணவே இல்லை. அது வேற எந்த தொகுதியும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தான். இந்த தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்த தாவேகா வேட்பாளர் எதிர்கட்சியிடம் அதிமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு என்பது பரவலாக வைக்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொன்னாருன்னா, இல்லைங்க, வேட்புமனுலாம் நிராகரிக்கப்படல, தேர்தல் ஆணையம் அப்படி சொன்னதாக திமுக ஊடகங்கள் தான் பொய்ய பரப்புது, அவர் வேட்புமனு பரிசீலனைக்கெல்லாம் வரணும்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிலாம் சமாளித்து பார்த்தாரு. ஆனால் அதை ஒரிஜினா ஒரு பக்கம் உடைச்சிட்டாரு. எங்கள் கட்சியில் கருப்பு ஆடு இருந்திருக்கு, அந்த கருப்பு ஆடை நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம், இதை நாங்கள் சும்மா விட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு. ஆனால் ஒரு கட்சி தலைவராக எடப்பாடி தொகுதியில் தன்னுடைய கட்சி ஏன் போட்டியிடலை அப்படின்ற விளக்கத்தை இதுவரைக்கும் தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் சொல்லாமே இருந்தார். ஆனால் இன்னைக்கு அதற்கு விடை கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ரசிகர் மன்ற நிர்வாகியாக அந்த தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய பிரேம்குமார் என்பவருக்கு திடீரென ஆதரவு கொடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். இவருக்கு ஆதரவு கொடுத்து விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய சின்னம் இனி விசில் இல்லை, அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமான டிவி சின்னத்துக்கு தான் நீங்க எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும், இவரை மனதளவில் நம்மளுடைய வேட்பாளராக கருதிக்குங்க, ஏன்னா இவர் நம்மளுடைய ரசிகர் மன்ற நிர்வாகியா இருந்திருக்கிறாரு, கடுமையா உழைச்சி இவருக்கு வெற்றியை கொடுங்க, டிவி சின்னத்துக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தியதோடு கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? எடப்பாடி தொகுதியில தாவேகாவுடைய சின்னத்தை முடக்கி குறுக்கு வழியில வெற்றியிட நினைத்தவர்களுக்கு, அதாவது குறுக்கு வழியில வெற்றியடைய முயன்றவர்களுக்கு சரியான பாடத்தை போட்ட விதமாக இவருக்கு நீங்க வெற்றியை தேடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள். இங்கேதான் நமக்கு பல கேள்விகள் வருது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தாவேகாவுடைய சின்னத்தை முடக்கி குறுக்கு வழியில் வெற்றியிட முயன்றவருக்கு அப்படின்றாரு. விஜய் யாரை சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி பழனிசாமி அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட விஜய் ஏன் தயங்கணும்? திருச்சி மணச்சநல்லூரில் 8000 கூப்பனுக்காக சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பெண்மணி தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி போலி செய்தியை நம்பி, என்ன ஸ்டாலின் சார் உங்கள் மனசாட்சி உடுக்கலையா அப்படின்னு சொல்லி எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் மீது பழி போடுறீங்களே, கட்டிய மனைவி விவகாரத்து வழக்கு கேட்டாலும் ஸ்டாலின் சார் தானே சொல்றீங்க, ஏன் எடப்பாடி தொகுதியில் உங்களுடைய வேட்பாளர் விலை போயிருக்கிறார், அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லுவதற்கு விஜய் அவர்களுக்கு என்ன தயக்கம் வந்துச்சு?
யாரை தோற்கடிக்க சொல்லி நீங்க வந்துட்டு அழைப்பு விடுக்கிறீங்க? யாருன்றதே நீங்க சொல்லலைன்னா எப்படி அந்த தொண்டர்கள் வேலை வைப்பாங்க? இது கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, விஜய் அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில ஒரு வேட்பாளரை போடுவதற்கு எதற்காக இவ்வளவு காலதாமதம் ஆச்சு? வேட்புமனு பரிசீலனை பண்ணியே கிட்டத்தட்ட 11 நாள் ஆச்சு. 11 நாட்களாக எந்த சுயேட்சையும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா? இத்தனைக்கும் இப்ப இவர் பிரேம்குமார்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தூக்கிட்டு வந்திருக்கிறாருல, டிவி சின்னத்துல வாக்கு கேட்டு, அந்த பிரேம்குமார் இவர் ரசிகர் மன்றத்துடைய நிர்வாகியா இருந்திருக்கிறாரு. ஏன் அது உங்களுக்கு முன்னாடியே தெரியாம போச்சு? ஏன் உடனடியாக அவரை அடுத்த நாளே மறுநாளே இவர் தான் எங்க கட்சியுடைய வேட்பாளர், இந்த சுயேட்சை வேட்பாளருக்கு தாவேக ஆதரவு கொடுக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் இந்த தொகுதியில் வீழ்த்துவோம், என்னுடைய சுயமரியாதை சீண்டும் விதமாக என்னுடைய வேட்பாளரை விலக்கி வாங்கிட்டாங்க, அதனால நானே இந்த தொகுதியில முன்னாடி நின்று பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சுயேட்சை வேட்பாளரான ரசிகர் மன்ற நிர்வாகியான பிரேம்குமாருக்கு விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் இவ்வளவு காலதாமதம் பண்ணீங்க? சரி, உங்களுக்கு தெரியாது, சேலம் மாவட்ட செயலர் ஒருத்தர் இருக்காருல, அவருக்கு இவர் ரசிகர் மன்ற நிர்வாகின்னு தெரியாதா? அவர் சொல்றாரு, என்னங்க ஏங்க இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு கேட்டா, இல்ல எங்களுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருந்தோம், அப்பதான் இவர் நிர்வாகியா இருந்தாருன்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டதுனால இவருக்கு நாங்க வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அப்படின்றாரு. ஏங்க ஒரு ரசிகனாக ஒருத்தர் இருக்காருன்னா கூட தெரியாது, வெளிப்படையா காட்டிக்கிட்டாதான் இவருடைய ரசிகர் அப்படின்றது தெரியும். நான்லாம் யாருக்கு ரசிகர் அப்படின்றது பார்க்குற பொதுமக்களுக்கு தெரியவா போகுது? தெரியாது. அப்போ அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா இவர் ரசிகர் மன்றத்துல நிர்வாகியா இருந்திருக்கிறாரு. சேலம் மாவட்ட செயலாளருக்கு நிர்வாகியா இருந்தவர் தெரியல அப்படி சொல்வதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஆனா இதை தாங்க அந்த வேட்பாளர் போட்டு உடைச்சிட்டாரு. அந்த பிரேம்குமார்னு சொல்லிட்டு இப்போ டிவி சின்னத்திற்கு ஆதரவாக விஜய் கூட்டிட்டு இருந்திருக்கிறாருல, இவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்க எதுக்காக ரசிகர் மன்ற நிர்வாகின்றீங்க, விஜய் கட்சி எதிர்த்து எதற்காக நீங்க போட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு தான் நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே பதறிப்போன சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் என்ன பண்றாரு, இல்ல அவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணாரு, நாங்க சொன்னா விளைவிக்கிறாரு, அந்த மாதிரிதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புவதை பார்க்க முடியுது. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஜய் ரசிகர்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா தாவேகா போட்டி போடும்போது ஏன் நீங்களும் சுயேட்சையா போட்டி போடுறீங்க? அதுக்கான காரணம் என்ன? இல்ல, அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, எங்களோட இதை காட்டணும், எதிர்ப்பை காட்டணுங்கிறதுக்காக தான் நாங்க போட்டோம். அவரு போட்டாரு, ஆசைப்பட்டு போட்டோம். நாங்க வேணாம்னா விலகிக்க போறாரு. இவர் போட நல்லதான் போச்சு, எங்க ரசிகர் தானே, வேற யாரும் போடல. இதுல இருந்து என்ன தெரியுது? உட்கட்சி பிரச்சனை எவ்வளவு தூரத்திற்கு விஜய் கட்சியில இருக்கு பாருங்க. இப்போ விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உடனடியாக வேட்பாளரை அறிவிக்கல, தேர்வு பண்ண வேட்பாளருமே உட்கட்சி பிரச்சனையுடைய வேட்பாளராக இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? எடப்பாடி பழனிசாமி அப்படிதாங்க இருக்கிறாரு. விஜய் போட்டிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில போயிட்டு பாமகவை போட்டிட வைக்கிறார். அங்க பாமகவுக்கு பேஸே இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் 60% பேர் இருக்கக்கூடிய தொகுதியில வன்னியரே இல்லாத ஒரு பாமகவை போய் நிப்பாட்டினா அங்க வெற்றி பெற முடியுமா? அப்ப எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக எப்படி செயல்படுறாரு பாருங்க. இவர் எடப்பாடி தொகுதியில ஆளை போடுவாரு, அவர் விளம்புவாரு. இவர் பெரம்பூர் தொகுதியில வேற கூட்டணி கட்சிக்கு, ஒண்ணுமில்லாத கூட்டணி கட்சிக்கு கொடுப்பாரு. அண்டர் கிரவுண்ட் டீலிங் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஆனா இவ்வளவு குழப்பத்திலையும் தாவே கமெண்டர் நினைச்சாதாங்க எனக்கு பாவமா இருக்கு. விசில் சின்னத்துக்கே அது எப்படி இருக்கும், ரோடு ரோலர் சின்னம் அதே மாதிரி இருக்குமே, மாத்தி போட்டா என்ன பண்றது அப்படின்ற குழப்பம் ஏற்கனவே நீடிக்குது. ஏன்னா அங்கீகாரம் பெற்ற கட்சினா முதல் 5 வருஷத்துக்குள்ள வந்துடும். இவங்க அங்கீகாரம் பெறாத கட்சி அப்படின்றதுனால சுயேட்சைகளோட தான் சேர்ந்து இந்த சின்னம் போகும், எத்தனை வரிசையில வேணாலும் வரலாம். அப்படி இருக்கும்போது விசிலை பார்த்து போடுறதே இங்கே கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது நம்மால் விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, டிவியை பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்குறாரு. ஏற்கனவே வேல்முருகன் கட்சி தாவேகா டிவிக்கு அப்படின்ற பேரில் கேமரா சின்னத்துக்கு ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. இவர் விசில் சின்னம் கேட்பதே டிவிக்கு, எந்த டிவிக்கு, உண்மையான டிவிக்கு எது, விஜய் விசிலில் தான் போட்டிடுறாரா அல்லது கேமராவில் போட்டிடுறாரா அப்படின்ற குழப்பம் இருக்கும்போது இப்போ கூடுதலாக டிவியை சேர்ந்துட்டதுனால சின்னத்தை மாற்றினது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும். விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இது பிரச்சனையாகுமா அப்படின்றத தாண்டி சேலத்தில் கண்டிப்பாக பிரச்சனையாகும். ஏன்னா சேலத்தில் எது எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, எது சேலம் மேற்கு தொகுதி அப்படின்றதெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்களுக்குலாம் அரசியல் என்பது புதுசு.
அப்போ இந்த தொகுதியில விஜய் டிவிக்கு தான் போட்டு போட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மேற்கு தொகுதியில போயிட்டு டிவி இருக்குடா நம்ம வேட்பாளர் வருதான்டா அப்படின்னு சொல்லி போட்டா என்ன கதியாகும்? அப்ப சேலம் தொகுதியில போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. தேவையில்லாம ஒரு தொகுதி போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விடலாம். சம்மந்தமே இல்லாம ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டு டிவி சின்னத்துக்கு ஆதரவா கேட்கிறாரு. நமக்கு இதனால நம்ம விசில் சின்னத்துக்கு போடாம நம்ம தொகுதியில டிவி சின்னத்துக்கு இவனுங்க போட்டுருவாங்களே, நமக்கு டெபாசிட் கிடைக்காம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சேலம் மாவட்ட வேட்பாளர்கள் அத்தனை பேருமே ஆடி போயிருக்கிறாங்களாம். சரி, இது சின்னத்தை மாத்தின கதையா? பெரம்பூர் தொகுதியில இவிஎம் மிஷின் வரிசை எண்ணில் தேர்தல் ஆணையம் ஆப்பு வச்சாங்கன்னு சொன்னல, அதை பார்த்துடலாம். பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் தன்னை வேட்பாளராக அறிவிச்சாருங்க. அங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சின்னத்துல மிகப்பெரிய குழப்பம் என்பது வேல்முருகன் கட்சி கிரவுண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நான் சொன்னேன். இப்போ கூடுதலாக என்ன ஆயிடுச்சு தெரியுமா? தேர்தல் ஆணையம் சார்பாக ஒரு நோட்டீஸை வீடு வீடாக விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விநியோகம் பண்ண நோட்டீஸ் எடுத்து பார்த்தா இவிஎம் மிஷின் இருக்கு, அதில் வரிசை எண் 16ல் நோட்டா அப்படின்னு இருக்கு. இந்த நோட்டா அப்படின்றதுக்கு நீங்கள் வேட்பாளர் பிடிக்கலன்னா இதுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக பெரம்பூர் முழுக்க இந்த நோட்டீஸ் பரவி இருக்கு. இதனால பதறி போன தாவேக்காவினர் நோட்டீஸ் கொடுத்தவரை பிடிச்சிட்டு போய் தேர்தல் ஆணையத்திட்ட போய் புகாரவே கொடுத்துட்டாங்க. என்னங்க, வரிசை எண் 16ல் நோட்டா இருக்கிறத நோட்டீஸ் கொடுத்தா விஜய் கட்சி எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பெரம்பூர் தொகுதியில் இவிஎம் மிஷினில் வரிசை எண் 16ல் விஜய் அவர்களுடைய பெயர் தான் இருக்கு. விஜயுடைய விசில் சின்னம் தான் அதற்கு இருக்கு. ஒரு பக்கம் பெரம்பூர்ல விஜய் அவர்கள் விசில் சின்னத்துல வரிசை எண் 16ல் இருக்கிறாரு, 16ஆம் நம்பரை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தாவேக்கமனர் பிரச்சாரம் பண்ண, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் இல்ல 16வது நம்பர்ல நோட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால விஜய்க்கு வர்ற ஓட்டும் வராம போயிடும், நோட்டாவுக்கு எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குழம்பிடுவாங்க அப்படின்ற பயத்துல தான் இந்த நோட்டீஸ் கொடுத்த அதிகாரியை உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, ஏங்க இந்த மாதிரி இது பழைய நோட்டீஸு, இதை தெரியாமல் கொடுத்துட்டாங்க போல், இனிமேல் கொடுக்காத மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே சோடி முடிஞ்சு, இனிமே நீங்கள் கொடுத்தா என்ன கொடுக்கலாட்டி என்ன? அப்போ தேர்தல் ஆணையம் அதிகாரி பண்ண இந்த தப்புக்கு தேர்தல் ஆணையத்தை விஜய் அவர்கள் குறை சொன்னாரா இல்லை ஆதவ ஒரிஜினா குறை சொல்வாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அப்போயும் பாருங்க, என்ன ஸ்டாலின் சார் பயமா நீங்கள் தான் நோட்டீஸை கொடுக்க வச்சீங்களா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மீது அவங்க பழிய போடுவாங்க. இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லாருக்கும் எழுந்திருக்கு. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இப்படி ஆப்பு வைக்க, இன்னொரு பக்கம் நேற்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரம்பூர்ல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய எங்களுடைய வேட்பாளர் இருக்கிறாரு, ஃபோன் போட்டால் உடனே வந்துடுவார், இவர் வேணுமா இல்லை சோம்பேறித்தனமாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அட்டக்கத்தி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. இவர் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா வீட்டுக்கு வருவார், ஆனால் அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா நீங்கள் தான் அவர் வீட்டுக்கு போகணும், பல கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய சூழல் உருவாகும். இவர் உங்கள் இன்ப துக்க நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிடுவார், ஆனால் அவர் எதுக்குமே வரமாட்டார் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை கடைசி நாளில் காலி பண்ணி விட்டாரு உதயநிதி ஸ்டாலின். இதனால பெரம்பூர் தொகுதியிலே விஜய் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்ற மிகப்பெரிய $1,000,000 கேள்வி என்பது எழுந்திருக்கு. சரி, இப்போ இந்த ஏடிஆர் ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. விஜய் இனியும் தன்னை தூய சக்தி அப்படின்னு சொல்லி மக்கள் மன்றத்தில் ஏமாற்ற முடியாதுன்னு சொன்னல, அதை பார்த்துடலாம். ஏடிஆர் அப்படின்ற அமைப்பு மிக முக்கியமான அமைப்பு. அதாவது தேர்தல் நேரங்களில் எழக்கூடிய கேஸ், எஸ்ஐஆர் கேஸ்லாம் அவங்க தான் எடுத்து நடத்துனாங்க, உச்சநீதிமன்றம் வரையும் போராடினாங்க. வேட்பாளர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்களெல்லாம் அவங்க தான் பட்டியல் போட்டு அம்பலப்படுத்துவாங்க நாட்டு மக்களுக்கு. அப்படி ஒரு அறிக்கை தற்போது வெளியாக இருக்குங்க. அதாவது தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு சீரியஸ் கிரிமினல் கேஸ். என்னென்ன கேஸ்? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலை குற்றங்கள், கொலை முயற்சி குற்றங்கள், இந்த மாதிரியான சீரியஸ் கிரிமினல் கேஸை மட்டும் எடுத்து எந்த கட்சியில் அதிகமான வேட்பாளர்கள் இந்த குற்றப்பணிகள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலை பாருங்க. அதில் அதிமுக 35%, 170 வேட்பாளர்கள், 60 வேட்பாளர்கள் மீது சீரியஸ் கிரிமினல் கேஸ் இருக்கு. பாமக 18ல் 6 பேர் மீது கிரிமினல் கேஸ் இருக்கு. பாஜக 33 பேர்ல 9 பேர் இருக்கா. அடுத்து பாருங்க, நம்ம தூய சக்தி இருக்கு 231 பேர்ல 43 பேர் மீது சீரியஸ் கிரிமினல் கேஸ் என்பது இருக்கு. விஜயை தவிர மற்ற அனைவரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 43 பேர் மீது பெண்களுக்கு எதிரான குற்றம், கொலை முயற்சி குற்றம், கொலை குற்றம் அப்படின்றது சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுதா?
19% அடிப்படையில் இவங்க 5வது இடமா இருக்கலாம். ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில், வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாங்க. திமுக அதற்கு பின்னாடி தான் வருது. அப்போது 35 பேர் அதிமுகவில் குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளர்கள்னா 19 பேர் தாவேக்கால இருக்கிறாங்க. 50 வருஷம் உள்ள கட்சி அதிமுக. அதில் குற்றப்பின்னணி இருக்கிறவங்க அப்படின்றத இயல்பாக கடந்துட்டு போயிடலாம். 50 வருஷத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கப்பா, இவ்வளோ கேஸ் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக உருவான கட்சி தாவேக்கா. அந்த கட்சி இன்னைக்கு குற்றப்பின்னணியில் 2வது இடம் இருக்குங்க. அவனுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேருமே ஃப்ராடாக இருக்கான், கேஸ் உள்ளவனாக இருக்கான். இப்படிப்பட்ட வேட்பாளர்களை தேர்வு பண்ணிட்டு தேர்தலை நிப்பாட்டிட்டு, நான் தூய சக்தி, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஒரு சதவீதம் கூட ஊழல் பண்ண மாட்டேன், என் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், என் ஆட்சியில் எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்வது வேடிக்கையா இல்லையா? 43 வேட்பாளர்கள் கிரிமினல் கேஸ், சீரியஸ் கிரிமினல் கேஸ் இருக்கு அப்படின்னா விஜய் எந்த அளவுக்கு தூய சக்தியா இருக்காருன்னு பாருங்க. அப்போ தேர்தலுக்கு முந்தைய நாள் ஏடிஆர் ரிப்போர்ட் இப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிட்டு விஜய் தன்னை தூய சக்தின்னு சொல்வதெல்லாம் மக்கள் நம்பாதீங்க, அவருடைய வேட்பாளர்கள் எப்படிப்பட்ட வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டி தொட்டி எங்கும் இன்னைக்கு பரப்பி விட்டாங்க. இதுதான் விஜயுடைய யதார்த்த முகம். ஒரு கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு குழப்பம் பாருங்க. தேர்தல் ஆணையம் கையில் போயிட்டா எங்கள் அண்ணனை தடுக்கவே முடியாதுன்னாங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறாரு. நேற்றுலாம் திருச்சி கிழக்குக்கு போகிறாரு. 3 இடத்துல பேசுவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துருக்கு, பேசவே இல்லை. வேட்பாளர்களுக்காவது போய் பிரச்சாரம் பண்ணுவாருன்னு கேட்டால் அதுவும் பிரச்சாரம் பண்ண மாட்டுறாரு. சரி, வேட்பாளருடைய பெயரையாவது சொல்லுவாருன்னு கேட்டால் அதுவும் பண்ண மாட்டுறாரு. இப்போ எடப்பாடி தொகுதியில் ஏன் சின்ன விசில் கிடையாது, டிவி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு கிரவுண்டில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துடைய முடிவு மே 4ஆம் தேதி வரும் பார்த்தீங்களா, அப்போதான் நமக்கு தெரியும். நன்றி.